ஸ்பீட் அண்ட் தென் ஜம்ப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாலிபாலில். ப்ரீவியஸ் இயர்ஸ் விளையாடின வாலிபால் வேறு, இப்போ விளையாடுற வாலிபால் வேறு. வாலிபாலில் வந்து இப்போ நீடட், ஹவு இஸ் செட் தட் வெரி மச் ஸ்பீட் நீடட், ஸ்பீட் வாலிபால் நீடட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஹவு டு கெயின் ஸ்பீட், அது வந்து மத்தியான செஷன் கைனடிக் செயின் கான்செப்ட். அது பார்த்தீங்கன்னா யூல் நோ ஹவு டு கெயின் ஸ்பீட் இன் யோர் சர்வ். ஸோ லெட்ஸ் மூவ் டு ஹர்டில்ஸ். சுரேஷ் இஸ் ஹியர். ப்ளீஸ் ஸ்பீக் த்ரூ. அந்த இது உங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட வீடியோ. இதில் வந்து நல்ல ஜம்ப்னா என்ன, இது வந்து வெறும் ஜம்ப் முக்கியம் இல்லை, லேண்டிங்கும் மஸ்ட் பி வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ என்னென்ன பார்ப்பீங்க, ஹவு டு யூ? ஹேர்டில்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு சொல்லணும்னா, அது வந்து ஒரு அக்ரெசிவாக இருக்கிறப்ப கான்சியஸாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமே. ஏன்னா பிகாஸ் எவ்ரி ஹேர்டில்ஸ் வித்தின் 9.14 மீட்டர்ஸில் வி ஹேவ் டு அப்ரோச் நெக்ஸ்ட் ஹேர்டில்ஸ். வெறும் அக்ரெஷன் மட்டும் இருந்தால் டைரெக்டாக போய் ஹிட் பண்ணி இன்ஜுரி ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கிறது காரணம் லாட் ஆஃப் எலைட் அத்லீட்ஸ் ஆல்சோ சஃபர்டு ஆஃப்டர் 5 ஹேர்டில்ஸ். தே கேன் கண்ட்ரோல் தேர் ஸ்பீட் பிகாஸ் ஆஃப் அக்ரெஷன் டு அவங்கள இன்னொரு சேஸ் பண்ணணும், இன்னொரு அத்லெட்டை சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தே மிஸ் தேர் கான்சியஸ். ஸோ ஒன்று ப்ராப்பர் டேக் ஆஃப், கண்டிப்பாக அதுதான் ஃபஸ்ட்டு திங் இன் ஹேர்டில்ஸில். ப்ராப்பர் டேக் ஆஃப் டிஸ்டன்ஸ், அப்ராப்ரியேட் டிஸ்டன்ஸ் டேக் ஆஃப் எடுத்தால் தான் ஃபஸ்ட்டு ஹேர்டில் ஹிட் பண்ணாமல் கிராஸ் பண்ண முடியும். அண்ட் தென் ஆஃப்டர் கிராஸ் த ஹேர்டில்ஸ் ஆல்சோ, அதோட முடிஞ்சிருது இல்லை, அந்த ஸ்பீடை நெக்ஸ்ட் ஹேர்டில்ஸ்க்கு கேரி அவுட் பண்ணுறதுக்கு யூ ஹவ் டு மெயின்டைன் தட் டார்சோ போஸ்டர், everything is there. So it's a rhythmic event. இன்னொரு கொஸ்டின், நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அத்லீட்ஸ் வந்து உங்களை ஜாயின் பண்ணுன்னு சொன்னால் நீங்கள் சேர்த்துக்க மாட்டேறீங்கன்னு. பிகாஸ் யூ ட்ரெயின் ஒன்லி எலைட் ஹர்ட்லர்ஸ். லாட் ஆஃப் கிட்ஸ் கம் அண்ட் வாண்டட் டு ஜாயின் ஹிம் பட் ஹி டசன்ட் டேக். ஸோ என்ன காரணத்தினால யூ டோன்ட் டேக் அப் நோவிஸ்? ஃபஸ்ட்டு ரீசன் வந்து மீனை மறையாற சொன்னால் யாராவது அந்த மாதிரி எல்லாருக்கும் ஆசை இருக்கும் ஸ்போர்ட்ஸ் பண்ணணுன்னு. நிறையா எல்லா கோச்சஸும் இங்கே அப்படி தான் ஸ்பெசிஃபிக்காக ஃபஸ்ட்டு டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்ம கவர்மெண்ட்லேயே ஸ்கூல்லேயே வைக்கிறாங்க எல்லா காம்படிஷன்லேயும். ஒன்லி ஹூ ஹாவ் டேலண்ட் தே கேன் ஒன்லி டூ ஸ்பெசிஃபிக் ஸ்போர்ட்ஸ். எல்லாராலையும் ஸ்ப்ரிண்ட்ஸ் பண்ண முடியாது. நான் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஃபாஸ்ட் விட்ச் ஃபைபர் மிசில்ஸ், ஸ்லோ விட்ச் ஃபைபர் மிசில் அண்ட் வர்றவங்களாம் பார்த்தா கொஞ்சம் ஸ்ப்ரிண்ட்டில் லேக்காக இருப்பாங்க. ஆனால் நான் ஹர்டில்ஸ் தான் ஓடுவேன் நிற்பாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவங்க ஃபைபர் மிசிலை நம்மளால் மாற்றவே முடியாது. இட்ஸ் பை பான் அவங்க வர்றது தான். ஸோ அவங்களோட இன்வால்மெண்ட்டுக்காக நாங்கள் நிறையா சஃபர் பண்ணது. கேத்தி ஆல்சோ இஸ் தேர். வி ட்ரெயின் டுகெதர் இன் பெங்களூர். ஷி வாஸ் 7 டைம் நேஷனல் சாம்பியன் வித்தவுட் கோச், ஒன்லி வித் ஹர் ட்ரைனிங் பார்ட்னர். ஸோ கோச்சோட அட்டென்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன் நான் இன்டர்மீடியட் அத்லீட்ஸ் தான் ட்ரெயின் பண்ணுறேன் டூ எலைட்டாக வர்றதுக்கு. அதுக்கு மேலே ஐ கான் ப்ரொடியூஸ் ஒலிம்பிக் சாம்பியன் டெஃபினெட்லி பிகாஸ் வி நீட் அ டீம். டீம் மீன்ஸ் இங்கே இருக்கிற எல்லாருமே வேணும், ஃபிசியோஸ், பயோமெக்கானிக்கல், டாக்டர்ஸ். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால், நியூட்ரிஷனிஸ்ட் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஒலிம்பிக் சாம்பியனை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஐ கேன் ப்ரொடியூஸ் அ நேஷனல் சாம்பியன், ஒரு ஒலிம்பிக் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கலாம், அவ்வளோதான். ஸோ அந்தளவுக்கு தான் என்னோட நாலேஜும் இன்னும் நான் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ வி நீட் எ டீம். அது இங்கே இப்போ JSW, ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரிலாம் இப்போ வந்துருச்சு. ஸோ இவன் ஆத்லீட் நல்லா அச்சீவ் பண்ணாங்க, அங்கே சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக நாங்கள் அனுப்பிச்சு அவங்கள ட்ரெயின் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. So one point which he was saying, it's not really possible to change a fast twitch to a slow twitch fiber. Is it fully true, or is it possible to fine tune a fast twitch and slow twitch muscle with Herman as an expert of strength and conditioning coach? Is it on? Yeah. Good morning, everybody. I'd say no, it's not possible to change it, but you can train how that muscle works, so you can improve to its capacity. You can change the performance. So slow twitch will remain slow twitch, but you can still train it just to move faster or to produce power faster. But unfortunately, if you slow twitch, you slow twitch, and if you fast twitch, you fast twitch. But you do get like a combination of the two, which you refer to as almost as a hybrid athlete that does have a little bit